கங்கை என்றாலே புனிதம் என்று பெயர். கங்கை அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நாம் வாழ்வும் புனிதம் அடையும். நம் பாவங்கள் யாவும் குறைந்து நம் முன் ஜென்ம கர்ம வினைகளும் கரையும் என்பது ஐதீகம். கங்கா தேவி சிவபெருமானுடைய மனைவி என்பதா தலையில் பிறை சூடி நெற்றி கண்ணுடன் காட்சளிக்கிறார். வெண்ணிற ஆடையுடுத்தி வெண்தாமரையில் வீற்றிருக்கும் தேவி நான்கு கரங்களையும் அதில் முன்னிரு கைகளில் அபயவர். கங்கை என்றாலே புனிதம் என்று பெயர். கங்கை அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நாம் வாழ்வும் புனிதம் அடையும். நம் பாவங்கள் யாவும் குறைந்து நம் முன் ஜென்ம கர்ம வினைகளும் கரையும் என்பது ஐதீகம். கங்கா தேவி சிவபெருமானுடைய மனைவி என்பதால் தலையில் பிறை சூடி நெற்றி கண்ணுடன் காட்சளிக்கிறார். வெண்ணிற ஆடையுடுத்தி வெண்தாமரையில் வீற்றிருக்கும் தேவி நான்கு கரங்களையும் அதில் முன்னிரு கைகளில் அபயவரத ஹஸ்த முத்திரைகளையும் பின்னிரு கைகளில் தாமரையும் பொற்குடமேந்திருக்கிறார். இவருடைய வாகனமாக முதலையுள்ளதுள் கங்கை அம்மா எங்கள் கங்கை அம்மா, புவனத்தை காப்பாய் கங்கை அம்மா எங்கள் கங்கை அம்மா. சூரி நெற்றி கண்ணுட காட்சியளிக்கிறார். வெண்ணிறாரையுடுத்தி வெண்தாமரையில் வீற்றிருக்கும் தேவி நான்கு கரங்களையும் அதில் முன்னிரு கைகளில் அபயவரத ஹஸ்த முத்திரைகளையும் பின்னிரு கைகளில் தாமரையும் பொற்குடமேந்திருக்கிறார். இவருடைய வாகனமாக முதலிலுள்ளது. போற்றி கங்கை அம்மா போற்றி.
கங்கை அம்மா போற்றி. கங்கை என்றாலே புனிதம் என்று பெயர். கங்கை அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நாம் வாழ்வும் புனிதம் அடையும். நம் பாவங்கள் யாவும் குறைந்து நம் முன்ஜென்ம கர்ம வினைகள். கங்கை அம்மா போற்றி, கங்கை அம்மா போற்றி, கங்கை அம்மா போற்றி. வருடங்கள் கங்கை அம்மா. கங்கை அம்மா போற்றி, கங்கை அம்மா போற்றி. கங்கை என்றாலே புனிதம் என்று பெயர். அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நாம் வாழும் புனிதம் அடையும். பாவங்கள் யாவும் குறைந்து நம்மும் ஜென்ம கர்ம வினைகள் கரையும் என்பது ஐதீகம். கங்கா தேவி சிவபெருமானுடைய மனைவி என்பதால் தலையில் பெருசூடி நெற்றி கண்ணுடன் காட்சியளிக்கிறார். வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரையில் வீற்றிருக்கும் தேவி 4 கரங்களையும் அதில் முன்னிரு கைகளில் அபயவரத ஹஸ்த முத்திரைகளையும் பின்னிரு கைகளில் தாமரையும் பொற்குடமேந்தி இருக்கிறார். இவருடைய வாகனமாக முதலை உள்ளது. கங்கை என்றாலே புனிதம் என்று பெயர். கங்கை அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நாம் வாழ்வும் புனிதம் அடையும். நம் பாவங்கள் யாவும் குறைந்து நம் முன் ஜென்ம கர்ம வினைகளும் கரையும் என்பது ஐதீகம். கங்கா தேவி சிவபெருமானுடைய மனைவி என்பதா தலையில் பிறை சூடி நெற்றி கண்ணுடன் காட்சியளிக்கிறார். வெண்ணிற ஆடையுடுத்தி வெண்தாமரையில் வீற்றிருக்கும் தேவி 4 கரங்களையும் அதில் முன்னிரு கைகளில் அபயவர்